ஓம் நம சிவாய. இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கணும், அனைத்து விதமான பாக்கியங்களும் பெறணும், அதே போன்று கடன் வழக்கு நோய் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும். அப்படி என்றால் என்ன விதமான பரிகாரம் செய்தால் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய மிருகம் அப்படிங்கிறது ஆண் குதிரை. இந்த ஆண் குதிரை எந்த அளவுக்கு இந்த ஆண் குதிரைக்கு நீங்கள் நன்மை செய்து கொண்டே வருகிறீர்களோ அதே அளவுக்கு உங்களுக்கு கடன் வழக்கு நோய் பிரச்சனை தீரும், அனைத்து விதமான நன்மையான பாக்கியங்களும் உங்களை வந்து சேரும். அப்போ அந்த ஆண் குதிரைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பராமரிப்பு செலவு ஏற்றுக்கலாம், கொள்ளு தானமாக கொடுக்கலாம், மருத்துவ உதவி செய்யலாம், மருத்துவரின் பரிந்துரையின்படி மருத்துவ உதவி செய்யலாம். அந்த குதிரையை இயக்கக்கூடிய ஜாக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, குதிரை இயக்குபவர், அவருக்கு முடிஞ்ச உதவி செஞ்சு கொடுங்க. ஒன்று பணமாக அல்லது பொருளாக அல்லது உணவு வகையாக இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அல்லது அந்த ஆண் குதிரையினுடைய புகைப்படத்தை சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அல்லது அந்த ஆண் குதிரை மேலே பயணிக்கலாம். வாய்ப்பு கிடைச்சதுன்னா குதிரை பயணம் செய்யுங்க. அவ்வப்போது நேரம் கிடைக்கும்போது குதிரை பயணம் செய்யுங்கள். அதே போன்று அந்த குதிரை பொம்மை, ஆண் குதிரை பொம்மை இருக்கு இல்லையா, பொம்மை வடிவில் அந்த குதிரை பொம்மையை உங்களுடைய கீ செயின், சைக்கிள், ஸ்கூட்டர் இல்லை மோட்டார் சைக்கிள் அது மாதிரி உள்ளதில் கீ செயினில் அந்த குதிரை பொம்மை நீங்கள் கீ செயினுக்காக பயன்படுத்திக்கோங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.